வணக்கங்க, வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். இந்த மீன் எங்க ஊர் டேம் மீன், மேட்டூர் டேம் மீன், ஜிலேபி மீன். ஸோ இதை வறுக்கிறது எப்படி, இது குழம்பும் டேஸ்டா இருக்கும், வறுவலும் டேஸ்டா இருக்கும். ஸோ வறுக்கிறதுக்காக மீன் பொரிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கிலோ ஜிலேபி மீன் எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கோம். மீன்ல எல்லாமே சிக்கன் 65 மசாலா, இது கடையில வாங்கினது தான். இதுல நம்ம சக்தி சிக்கன் 65 மசாலான்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். மஞ்சள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோங்க. உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்க காரம் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீன்ல கோட் பண்றது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம முழுசா இருக்க மீனை அந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கோங்க. அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் மீனெல்லாம் இந்த மாதிரி பீஸா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம மீனெல்லாம் மசாலால பிரட்டிடலாங்க. அதுக்காக 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் 65 மசாலா, எடுத்து வச்சிருக்க உப்புங்க. உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நாம இப்ப கல் உப்பே போட்டிருக்கோம், நீங்க தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு பிரட்டிடலாங்க. நம்ம கையில போட்டு ஒவ்வொன்னா பிரட்டிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது நல்லா கோட் ஆகுது மீனுக்கு எல்லாமே மசாலா எல்லாம். இந்த மாதிரி நல்லா மீன் மசாலால கோட் ஆகுற மாதிரி குலுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தி விட்டீங்கன்னா மீன்ல மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆயிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம் சீக்கிரம் உடனே. அவ்வளவுதாங்க, நம்மளோட மீன் பொரிக்கிறதுக்காக மசாலால கோட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட மீன் பொரிக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். 2 கிலோ மீன் வாங்கியிருக்கனால நிறைய மீன், இது சின்ன சின்னதா இருக்கனால முழுசா போட்டிருக்கோம். இதே ஜிலேபி மீன் பெருசா இருந்ததுன்னா நீங்க கட் பண்ணி கூட போடலாம். மேட்டூர்ல மோஸ்ட்லி இந்த ஜிலேபி மீன் தாங்க ஃப்ரைக்கு போடுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. டேம்ல அப்படியே உயிரோட பிடிச்சி அப்படியே கட் பண்ணி போடுறதுனால ஐஸ் மீன் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாங்க. இப்போ வடை சட்டியில நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம ஒவ்வொரு மீனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒன்னொன்னா உடையாத மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். நம்மளோட சுட சுட மொறு மொறுன்னு ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. மேட்டூர் டேமோட ஸ்பெஷல் வெரைட்டியான ஜிலேபி மீன், மேட்டூர் டேம் ஜிலேபி மீன் நல்ல மொறு மொறுன்னு ரெடியாக இருக்குங்க. இந்த மீனோட கண்ணு பார்த்துருக்கீங்களா, இது பொரிக்கும் போது தனியாக வந்துடும். குழம்புலலாம் போட்டோம்னா கண்ணு வெளியே வந்துருச்சுன்னா தான் மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த கண்ணு சாப்பிட்டா நமக்கு கண்ணு நிறையா நல்லா தெரியும் அப்படின்ட்டு சின்ன வயசில் கண்ணெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்ற ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முழுசாக மீன் வாங்கி சிம்பிளான மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மீன் வறுவலை செஞ்சது எங்கள் அத்தையும் மாமாவும் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.